பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே கிறிஸ்துவின் பாடுகளும் நம்முடைய பாடுகளும் என்கிற தலைப்பிலே நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பாடுபட்டு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாடுபட்டு நம்மை தேவனிடத்தில் சேர்த்தார், இல்லைன்னா சேர்க்கும்படிக்கு பாடுபட்டார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். நாம் பாடுபடுவது தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பதற்காக, மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பதற்காக நாம் பாடுபடுகிறோம். நமக்கு பாடு வருகிறது என்று சொன்னால், பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், பாடுபடுகிற ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பான் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் கர்த்தர் சொன்னதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம எப்படி தியானிக்க போறோம்னா, இன்றைக்கு இயேசு என்று ஏன் தியானிக்கிறோம் என்று கேட்டால், பொதுவாக உலகம் முழுவதும் நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து அநேக இடங்களில் அநேக திருச்சபைகளில் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளையும் அநேகர் தியானித்திருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். அப்போ நேற்று இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை ஒப்புவித்து நிறைவு செய்தார். பிதாவானவர் அவருக்கு கொடுத்த கிரியைகளை செய்து முடித்தார். நேற்று அது நடந்தது. கல்லனை பார்த்து நேற்றே இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லிவிட்டார். நேற்று நடந்த நிகழ்வுகள் சில உண்டு. நான் அவைகளுக்குள் போகாமல் இன்றைக்கு என்கிற தலைப்பில் பேசுகிறேன். இன்றைக்கு இயேசு. அப்போ இயேசு இன்றைக்கு என்ன செய்தார்? வேதவசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் நம்ம நேற்று வாசித்த அந்த வசனத்தை இன்றைக்கு தொடர்ச்சியாக வாசிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கவனிங்க, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப இன்றைக்கு இயேசு என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்த பின்பு பாதாளத்தில் இறங்கி காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அவர் பாதாளத்தில் அடைபட்டு விடவில்லை, அங்கு போய் அவர் பிரசங்கிக்கிறார். எங்கிருக்கிற ஆவி? காவலில் இருக்கிற ஆவி. நன்றாக கவனிக்கணும். இவர்கள் யார்? வேதம் சொல்கிறது, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவைகள். ஏனென்று சொன்னால், நோவா நீதியை பிரசங்கித்த தேவ மனிதன். நோவா நீதியை பிரசங்கித்தார். காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்று உலகம் அழிய போகிறது என்று பிரசங்கித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படியவில்லை. காலமாகும்போது கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் சொன்னபடி உடனே மழை வரல. மழை வருவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கணக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவன் இருக்க போகிற வருஷம் 120 வருஷம் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நான் அதுக்குள்ளே டீப்பாக போனால் நேரம் ஆயிரும். அப்போது நோவா பிரசங்கித்த உடனே மழை வரல. அப்படி மழை வராதனால அநேகர் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த வேதமும் சொல்லுகிறது, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணு நாட்கள்னு போட்டிருக்கு. நான் படிக்கிறேன் பாருங்க. 20ஆம் வசனம், 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். நான் இதை இப்படி சொல்கிறேன், நோவா பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியவில்லை. இதே வார்த்தையை நீங்கள் தெசலோனிக்கேர்ல வாசிக்கலாம். பவுல் சொல்லுவார், கீழ்ப்படியாதவர்களுக்குன்னு சொல்லுவார். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தர் வருவார் என்று தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுல் எழுதுவார்.
இப்போ அதற்குள்ளே போனாக நேரம் நமக்கு வேறு பக்கம் போய்விடும், நேரமும் அதிகமாகிவிடும். அப்போ இன்றைக்கு இயேசுனா என்னன்னா, காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கித்தார். அவர்கள் யார்? நோவா சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது, நீதியை பிரசங்கித்த பொழுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அப்போ அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கித்தார். அப்போ இன்றைக்கு இயேசு என்ன செய்தார்? நேற்றைய தினத்தில் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைய தினத்திலே இயேசு பாதாளத்தில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்காய் சொல்லுகிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது, பிரசங்கித்த பொழுது ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. நான் இந்த வசனத்தை இப்படி நம்புகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போய் இறங்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ நிச்சயமாக அங்கு இருக்கிற அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். நான் நம்புகிறேன் அத்தனை ஆத்துமாக்களும் பரதீசுக்கு போயிருக்கோம். சரியா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஓமையை சொல்லுவார். ஐஸ்வர்யவான் லாசர் என்கிற ஒரு ஓமையை சொல்லும்போது ஐஸ்வர்யவான் கதறுவான். அப்போ கதறும் பொழுது அவன் சொல்லுவான், யாரையாவது பூமியிலிருந்து அனுப்புங்க. எப்படி? பூமியிலிருந்து இல்லை, இங்கிருந்து அனுப்புங்க. எங்கிருந்து? பாதாளத்திலிருந்து ஒரு ஆளை அனுப்பி பூமியில் உள்ளவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இயேசு பூமியிலிருந்து பாதாளத்தில் இறங்கி பிரசங்கம் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஐஸ்வர்யவான் கதறான், பாதாளத்தில் இருக்கிற ஒரு ஆளை பூமிக்கு அனுப்புங்க. அதாவது பாதாளத்தில்னா அவன் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். பரிசுத்தவான்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இன்னொரு பகுதியில் அவன் இருக்கிறான். யாரு? லாசரு ஆபிரகாமுடைய மடியில். இவன் வேதனை உள்ள இடத்துல இருக்கிறான். யாரு? ஐஸ்வர்யவான். இப்போ அவன் சொல்கிறான், இங்கிருந்து ஒரு ஆளை அங்கே அனுப்புங்க. அப்போ தான் அவர் சொன்னார், எப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்தில் இறங்கி அங்கு உள்ள ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. உங்களுக்கு வித்தியாசம் ஒன்றும் உள்ள ஒற்றுமை புரியுதா? ஒரு மனுஷன் கேட்கா இங்கிருந்து ஒரு ஆளை அங்கே அனுப்புங்கன்னு சொல்லி. ஆனால் பிதாவாகிய தேவன், வசனம் சொல்லுது, மாம்சத்தில் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் ஆவியில் பிழைக்கும்படி. நான் படிக்கிறேன் பாருங்க, 4 இருக்கு. 1 பேதுரு 4 போட்டிருக்கு அந்த வசனம். 4:6 இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எவர்களுக்கு? நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்ப நான் நம்புறேன், நிச்சயமாக அந்த சுவிசேஷத்தை கேட்டு அத்தனை பேருமே, அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டு பரதீசுக்கு போயிருக்கோம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக சத்துருவின் கையிலிருந்த அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு இயேசு பரத்திற்கு போனார் அல்லவா? அப்போ பரத்துக்கு போகும்போது கள்ளனும் போயிட்டான் பரதீசுக்கு, இந்த ஆவிகளும் போயிட்டு. இதோடு இன்னொன்று சேர்க்கணும். முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை இயேசு நிவிர்த்தி செய்தார். முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் வனாந்தரத்தில் நடந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து தான் புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வர்ற வரைக்கும் நடந்த அக்கிரமங்கள் இருக்குல்ல, அந்த அக்கிரமத்துக்காகவும் இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இதை பற்றி எடுத்தேன்னா இன்னும் நேரம் ஆயிரும். அதெல்லாம் ஒரு நாள் தியானிப்போம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த ஆவிகள் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கு அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிருச்சு. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனோடு சேர்க்கப்பட்டுருச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிறோம். இயேசு பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை. சும்மா மரிக்கலை, நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி, ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி சரீரம் கிழிக்கப்பட்டு மரித்தது உண்மை. மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாரு. நான் இப்படி நம்புகிறேன். அவர் உயிரோடு இருக்கும்போது பிரசங்கம் பண்ணதை நிறைய பேர் நம்பலை. ஆனால் அவர் மரித்த பின்பு அவர் காவலில் போய் பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக அத்தனை பேர் நம்பியிருப்பான். அத்தனை ஆத்துமாக்களும் மீட்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.